ஹாய் கைஸ், வெல்கம் டு மனபாண்டி. ஸோ இன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்து மெய்யழகன். இந்த படம் வந்து நம்ம கார்த்தி, அரவிந்த்சாமி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆக்டிங் இதை பற்றிலாம் சொல்லணும் அவசியமே இல்லை. அது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன சொல்கிறது, ஒரு எந்த வித ஆர்ப்பாட்டமே இல்லாமல் ஒரு அப்படியே ஸ்மூத்தாக போன படம் தான். அண்டு இதில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டரைசேஷன். அவங்க இப்போ கார்த்தி வந்து அந்த கிராமத்தில் இருக்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அரவிந்த் சாமி வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருப்பார். அந்த ஒரு ஸ்டேட்லேயே இருப்பார், நம்ம இருக்கலாமா போகலாமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஒன்லைனர் பற்றி பார்த்தோம்னா என்னன்னா, ஒருத்தர் அவர் ஊர்லேருந்து ஒரு சில விஷயங்களுக்காக வெளியே வந்துடுவார், திருப்பி அந்த ஊருக்கு போகலான்னு நினைப்பாரு. பட் அவங்க ரிலேட்டிவோட மேரேஜ் சம்திங்க்கு அவர் போய் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஒரு இது. அவர் போயிடுவார், பட் அன்னைக்கே போகணும், திரும்பி போகணும்னு நினைப்பாரு. ஸோ ஹி மீட்ஸ் கார்த்தி தேர். அப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த என்ன சொல்றது, அவங்க பேசி பழகி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம்னா நம்ம அன்பே சிவம்ல ஒரு அந்த படி மூவி இருக்கும்ல, ரெண்டு பேருக்குள்ள இருக்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் அண்ட் அவங்களுக்குள்ள கடைசியில் அவங்க மாறுறது. ஸோ இதே கான்செப்ட் தான் அவர் சொன்னது. என்னன்னா, நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளோ பெரிய இம்பாக்ட் காட்டும் அப்படின்றது கூட இருந்தது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. கார்த்தியோட கேரக்டர் சில டைம் வந்து இப்படிலாம் ஒரு கருப்பானடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணினாலும், பட் அதே படத்துலையுமே அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு இதுன்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக் அண்ட் கமல் பாடுற அந்த யாரோ அப்படின்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் தேட்டரில் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் இப்போது படத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லென்த்து மட்டும்தான் சொல்ல முடியும். சில சீன்ஸை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து நான் இந்த கமர்ஷியல் மூவிஸ் தான் பார்ப்பேன், பயங்கர இதாக தான் பார்ப்பேன்னா உங்களுக்கு மைட் பி தூக்கம் வர சான்ஸ் இருக்குது. அதுக்காக படம் என்டர்டெய்னிங்காக இல்லைன்னு சொல்ல வரல. பிகாஸ் ஃபுல்லாக சீரியஸ் நோட்டில் அப்படிலாம் கொண்டு போகல. நல்லா நிறையா இடத்துல ஃபன்னாக தான் கொண்டு போயிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து அது ஒரு நேச்சுரலாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான டாபிக் பேச மாட்டோம், இப்போ எதோ பேசுவோம். ஸோ அது கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது தவிர ரொம்ப போரிங்காக அப்படிலாம் எந்த இடத்துலையுமே இல்லை. அண்ட் மேபி அதை கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இப்போது அந்த எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வர்ற மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது எப்படின்னா ஒரு இந்த மலையாளம் ஃபிலிம் ஸ்டைலில் இருந்தது. ஒரு நேச்சுரலாக கொண்டு போயிருந்தாங்க. பெருசாக எந்த ஃபைட்டு இது மாதிரி பெருசாலாம் இல்லை, ஃபைட்டு இது மாதிரி எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஃபீலிங் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது தான் ஒரு இது. அவருக்கு இப்போ லைட்டாக ஒரு ஸ்பாய்லர் போட்டு விட்டுறேன். என்னன்னா, இப்போ அரவிந்த் சாமி இவர் கூட இது பண்ணியிருக்காரு, இவர் பயங்கரமாக அவரை பார்த்துப்பாரு கார்த்திக். பட் அவரோட பேரே வந்து அரவிந்த் சாமி தெரியாது. அதுதான் இவர் பேர் என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸில் தான் அவருக்கு ஒரு பேரை கண்டுபிடிப்பார். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல படம் பேர் என்ன. ஸோ பட் என்ன மேட்டர்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லேயும் ஆல்ரெடி படம் ஆல்மோஸ்ட் 2 hours 15 minutes பக்கம் ஓடிடுச்சு. அப்போ ஸ்டில் அவர் சொல்லாமல் அப்படியே போகிறது கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் மட்டும் கட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங், அவ்வளோதானே தவிர படம் செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை அவ்வளோ நேரம் எனக்குலாம் பொறுமை இல்லை, 3 மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி ஓட்டிட்டு பாருங்கள். ஸோ யா, ஐம் சாரி ஃபார் லேட் அப்லோட். இனிமேல் கொஞ்சம் டக்குன்னு போட ட்ரை பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண. பாய் கைஸ்.